தற்போது வெளிநாட்டில் தங்கியிருக்கும் கலாநிதி ஹர்ஷடி சில்வா நேற்றிரவு இந்த ஃபேஸ்புக் பதிவை இட்டிருந்தார். மத்திய வலதுசாரி முகாமிலிருந்து தன்னை வெளியேற்ற சிலர் விரும்புவதாக அவர் அதில் குறிப்பிட்டிருந்தார். ஆனால் அது ஒருபோதும் நிறைவேறாது என ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். எனது குடும்பத்தில் எவரும் அரசியலில் ஈடுபடவில்லை. இளம் வயதிலேயே எனது மனதில் நாட்டின் மீது ஒரு பற்றுதல் ஏற்பட்டது. எனது நாடும் ஒரு நாள் உலகில் முன்னேறிய நாடாக மாற வேண்டும், அதற்காக நான் அர்ப்பணிக்க வேண்டும் என்ற உணர்வே என்னை அரசியலுக்குள் தள்ளியது. இன்றும் அந்த உணர்வு அப்படியே உள்ளது. ஒரு நாள் அந்த எதிர்பார்ப்பை நிறைவேற்றவே நான் உழைக்கின்றேன். எனவே குறுகிய அரசியல் லாபங்களுக்காக நான் எந்த அரசியல் முடிவையும் எடுக்க மாட்டேன். மேற்கோள் நிறைவு. ஹர்ஷடி சில்வா அரசாங்கத்துடன் இணையப் போவதாக வெளியாகும் சில பிரசாரங்களுக்கும் அவர் பதிலளித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒரு பிரச்சினையை உருவாக்க சில தரப்பினர் விரும்புவது இந்த பிரசாரங்கள் மூலம் தெளிவாகுவதாகவும் அவர் கூறியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். மேற்கோள் ஆரம்பம். இந்த அரசாங்கம் தோல்வி அடைந்துள்ளது. தீர்க்க தரிசனமான பொருளாதார பார்வை இந்த அரசாங்கத்திடம் இல்லை என்பது தெளிவாகிறது. உலகத்திற்கு திறக்கப்படாத குறுகிய கருத்துக்களால் இந்த அரசாங்கத்தினால் இந்த நாட்டை கட்டியெழுப்ப முடியாது. அது எதிர்காலத்தில் மேலும் தெளிவாகும். நான் இந்த அரசாங்கத்திற்கு செல்ல மாட்டேன். ஒருபோதும் இவ்வாறான பேச்சுவார்த்தைகளை நடத்தியதும் இல்லை. ஐக்கிய மக்கள் சக்திக்குள் ஒரு பிரச்சனையை உருவாக்க சிலருக்கு தேவை ஏற்பட்டுள்ளதை இந்த பிரசாரங்கள் காட்டுகின்றன. பொருளாதார செழிப்புமிக்க முன்னேறிய இலங்கையை கட்டியெழுப்புவதற்காக இந்த அரசாங்கத்திற்கு எதிரான போராட்டத்தை நான் எதிர்காலத்தில் தீவிரப்படுத்துவேன். அது அனைத்தையும் எதிர்ப்பதன் மூலமல்ல, நல்ல விடயங்களுக்கு நல்லது என்று கூறும் ஒரு முற்போக்கான அரசியல் கலாசாரத்தை முன்னோக்கி எடுத்துச் செல்வதன் மூலமே ஆகும். மேற்கோள் நிறைவு. தேவையான தருணத்தில் நாட்டுக்காக எந்த ஒரு பாரிய சவாலையும் பொறுப்பேற்க தயார் என்பதை வலியுறுத்தி கலாநிதி ஹர்ஷடி சில்வா தனது பதிவை நிறைவு செய்துள்ளார். அவர் தற்போது அமெரிக்காவுக்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளதுடன் கடந்த 7ஆம் தேதி நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்னரும் அரசியல் ரீதியாக சர்ச்சைக்குரிய கருத்தொன்றை வெளியிட்டிருந்தார். எனது அரசியல் மாறுபட்டது. அதனால் எனக்கு நல்ல விடயத்தை நல்லது என்று கூறவும் கெட்ட விடயத்தை கெட்டது என கூறவும் எந்த பிரச்சனையும் இல்லை. அதுவே புதிய அரசியல் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் சிலருக்கு அது பிடிப்பதில்லை. உதாரணமாக அரசு நிதி பற்றிய குழுவின் தலைவர் என்ற ரீதியில் அந்த பதவியின் கௌரவத்தை பாதுகாக்கும் வகையிலேயே நான் எப்போதும் செயற்பட்டேன். எனவே இதனை சிலர் தவறான முறையில் அர்த்தப்படுத்தவும் முயற்சிக்கின்றார்கள். கலாநிதி ஹர்ஷடி சில்வாவின் ஃபேஸ்புக் பதிவுக்கு ஐக்கிய மக்கள் சக்தியிலிருந்து விலகியுள்ள வலிகம முன்னாள் நகரசபை தலைவரும் முன்னாள் தொகுதி அமைப்பாளருமான ரெஹான் ஜெயவிக்ரம பதிலளித்துள்ளார். ஹர்ஷடி சில்வாவை அதிகளவில் விமர்சிப்பதும் தாக்குவதும் கட்சிக்குள்ளேயே இருக்கும் சில குழுக்கள் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்கோள் ஆரம்பம். உங்களை அதிகளவில் விமர்சிப்பது கட்சிக்குள்ளே இருக்கும் சில குழுக்கள் தான். அது யாருடைய தேவைக்காக என்பது பற்றி ஒரு குழந்தைக்கு கூறுவது போன்று கூற வேண்டிய அவசியமில்லை. அதுதான் உண்மை நிலை. அது தொடர்பில் கவலையாகவும் வருத்தமாகவும் உள்ளது. ஆனால் இவை அனைத்தையும் அறிந்திருந்த காரணத்தினால்தான் எனது கொள்கையில் உறுதியாக இருந்து கட்சி அரசியலிருந்து விலகினேன். சஜித் பிரேமதாசவுக்கு பின்னால் நின்று விமர்சிக்கவும் அவரை கண்டவுடன் குனிந்து வணக்கம் செலுத்தக்கூடிய பலர் இன்னும் கட்சிக்குள் இருக்கின்றார்கள். அத்தகையவர்கள் மீது நான் பரிதாபப்படுகின்றேன். அவர்கள் தமது சொந்த கருத்தை கூட வெளிப்படுத்த முடியாத நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு நாள் இதுவே பெரும்பான்மையான கருத்தாகவும் மாறும். அப்போது காலம் கடந்துவிடும். இலங்கைக்கு தற்போது தேவைப்படுவது ஒரு மாற்று எதிர்க்கட்சியாகும். அனைத்தையும் எதிர்க்காமல் நல்லவற்றை நல்லது என்றும் கெட்டவற்றை கடுமையாக விமர்சிக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியை மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள். மக்கள் நலன் சார்ந்த முடிவுகளை எடுக்க உங்களுக்கு தைரியமும் சக்தியும் கிடைக்கட்டும். சில வேளைகளில் நீங்கள் தனித்து நிற்க வேண்டியும் வரலாம். தனது கொள்கைக்காக மங்கள சமரவீரவும் தனித்தே வெளியேறினார். அதுவே அச்சமற்ற அரசியல் எனப்படுகின்றது. ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி பொதுச் செயலாளர் முஜிபுர் ரஹ்மானிடம் ஊடகவியலாளர்கள் ஹர்ஷடி சில்வா தொடர்பில் கேள்வி எழுப்பினர். அவர் அதற்கு இவ்வாறு பதிலளித்தார். நான் அதனை பார்த்தேன். சமூக வலைத்தளங்களில் அவற்றை பற்றி வெளியாகும் செய்திகளுக்கு அவர் பதிலளிக்கின்றார். அவர் வழங்கிய பதில் சரியானதுதான். அவர் ஐக்கிய மக்கள் சக்தியை விட்டு விலக மாட்டார். அவ்வாறு விலகிச் செல்லும் அளவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவருக்கு அப்படியான தேவை இருப்பதாக நான் நினைக்கவில்லை.
எனக்கு தெரிந்தவரை அப்படி எதுவும் இல்லை. அவரும் அதனை மறுத்திருக்கின்றார் அல்லவா? அப்படி ஒரு அழைப்பு வரவில்லை.